இன்றைக்கி வந்துட்டு வீட்டிலேயே வந்துட்டு மைதா மாவு மூலயமா ப்ரெட்டு பண்ணோம். ஸோ இந்த ப்ரெட்டு வந்துட்டு எப்படி பண்ணணும்னு டீட்டெயில் வீடியோ இன்னொரு நாள் போடுறோம். ஏன்னா இதில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் கரெக்ட் பண்ணணுன்றதுக்காக இதை சும்மா ஷார்ட்ஸில் மட்டும் போட்டிருக்கேன். இதில் என்ன பெருசாக போட்டிருக்கேன்னா மைதா, மில்க்கு, பட்டர், பட்டரை வந்து உருக்கி தான் நான் போட்டேன். சுகரு, ஈஸ்ட்லேயே வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு, ட்ரை ஈஸ்ட்டு வாங்கி போட்டிருந்தேன். அப்புறம் உப்பு கொஞ்சோன்னு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்ருந்தோம். நல்லா வந்துட்டு விண்டோ டோர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பிரித்து பார்த்தோம்னா அந்த பக்கெட் இருக்க வெளிச்சம் வந்துட்டு இந்த பக்கம் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வர அளவுக்கு பண்ணிவிட்டு நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணினோம் அப்படின்னா 1 ஹார் தான் விட்டோம். ஆனால் வந்து 1 ஹாருக்கு மேலே இருந்தால் தான் இந்த பிரெட் இம்ப்ரூவரு, குளோட்டினு அண்டு கால்சியம் பவுடர் இதெல்லாம் போடாமையே வந்துட்டு பேக்கரியில் வர மாதிரி ப்ளஃபியாக வரும். பட் நாங்கள் அப்படி பண்ணல, 1 ஹார்லேயே ஸ்டாப் பண்ணிட்டோம். ப்ளஸ் இன்னொன்று வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ப்ரெட்டு மேலே வந்துட்டு இந்த ப்ரெட்டு வந்துட்டு இப்படி பண்ணுறோம்ல, இந்த மாதிரி பண்ணிவிட்டு ப்ரூஃப் பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு ட்ரேயில் வச்சு அதையும் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு வைக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 20 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதனாலேயே வந்துட்டு அது ரொம்ப ப்ளஃபியாக வரல, கொஞ்சோண்டு தான் ப்ளஃபியாக வந்தது. ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த பட்டரோட டேஸ்ட், அந்த மில்கோட டேஸ்ட் அப்படியே தெரிஞ்சுது. சில பேக்கரி பன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும்ல, அந்த எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு நான் மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ரெடி பண்ணி ப்ளஃபியாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வேணும்னா, இது ரெசிபி வேணும்னா எல்லோரும் தம்ஸ் அப் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.